இன்றைய தினம் கவிஞரின் நினைவு நாள். கவிஞர் சிறுகூடல்பட்டிங்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்து 8ஆம் வகுப்பு வரை படித்தவர். படிப்புக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தமில்லை என்பதை மிக அழகாக நிரூபித்தவர். அற்புதமான தமிழ் இலக்கியத்தை பாமர மக்களுக்கு புரியும் வகையில் திரைப்பட பாடல்களில் கொடுத்தவர். அந்த அத்திக்காய் காயில் 30 காய் சொல்வார். பார்த்தேன் ரசித்தேனில் அத்தனத்தேன் சொல்வார். திருமண பத்திரிகையே மிக அழகாக பாடலாக பாடியவர். நிகழும் பார்த்திபன் ஆண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள்னு மிக மிக அருமையான கவிதைகளை கொடுத்தவர். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி அவர் எழுதியது மிக மிக அற்புதம். அவர் நிறைய படங்களுக்கு வசனங்களும் எழுதியிருக்கிறார். 54 வயதில் இறந்து விட்டார். அவர் எழுதியிருப்பார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு. அது அப்படியே அவர் சொன்னபடியே அவர் இன்று வரைக்கும் எல்லோராலும் நினைக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். கண்ணதாசனின் நினைவை போற்றுவோம். கடைசியாக எழுதின கண்ணே கலைமானே அந்த பாடல் அப்படியே கேட்கும்போது கவிஞரின் நினைவே நம் கூடவே வரும். நிறைய சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இந்து மதத்தை போற்றி அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதியவர். இயேசுவை போற்றி இயேசு காவியம் எழுதியவர். அற்புதமான கவிஞரின் நினைவை போற்றுகிறேன்.